காரணம் அப்பேற்பட்ட ஒழுக்கமுடைய தகப்பனுடைய மகன் நான் என்கிற எண்ணம் என்னை ஒரு காசு தவறாக வாங்க வைக்கிறது. நினைச்சு பாப்போம், ஒரு நாள் கூட மனுஷன் தப்பு பண்ணதே இல்லையே, எப்பேற்பட்ட அப்பா எப்பேற்பட்ட அப்பா எப்பேற்பட்ட அப்பா. நான் யோசிக்கிறேன், நான் சாப்பிட்ட சொன்னேன், சின்ன வயசுல 2 யூனிஃபார்ம் தவிர அதுக்கு மேல எதுவுமே எங்க அப்பா வாங்கி தர முடியாது, வசதி கிடையாது. அந்த 2 யூனிஃபார்ம் கூட எப்படின்னா 1.5 வருஷம் வச்சுக்கணும். 1.5 வருஷம் 2 யூனிஃபார்ம் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணணும். 1.5 வருஷம் கழிச்சுதான் அடுத்த செட் கிடைக்கும். கலர் டிரெஸ்ங்கிறது தீபாவளிக்கு ஒரே ஒரு தடவை கலர் டிரெஸ் கிடைச்சா பெரிய விஷயம், அவ்வளவுதான். பொங்கலுக்கு கூட எடுக்க முடியாது மெட்ராஸ்ல, தீபாவளிக்கு மட்டும் எடுப்பேன். நான் எங்க அப்பாட்ட போய் கேட்டேன், அப்பா எனக்கு பர்த்டேக்கு டிரெஸ் வேணும்னு 10th படிக்கும் போது கேட்டேன், பர்த்டேக்கு டிரெஸ் வேணும். எங்க அப்பா இதை எப்படி பார்த்துட்டு சொன்னாரு, இவர் பெரிய விக்டோரியா மகாராணி பேரன், இவர் பெரிய ஹாப்பி பர்த்டே பெருசா கொண்டாட போறாரு, இதுக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து இவருக்கு கொண்டாடணும். போல வேற வேலை இருந்தப்ப யூனிஃபார்ம் எடுக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு, பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுப்பாங்களா போல அப்படின்ட்டு எனக்கு அழுகையாவும். நான் அழகதை எங்க அம்மா பொறுத்துக்க முடியல. எங்க அம்மா வந்து எனக்கு அப்படியே தட்டி கொடுத்துட்டு சொல்றாங்க, பாப்போம் பாப்பா அப்பா நல்ல மூட்ல வரும்போது கேட்போம். நல்ல மூடே எங்க அப்பா வரல, அதுக்குள்ள எனக்கு பர்த்டே வந்துச்சு. நான் ரொம்ப சோகமா இருந்தேன். முதல் நாள் கடைக்கு போய் எங்க அம்மா ஒரு துணி எடுத்துட்டு, கடனுக்கு துணி எடுத்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டு சொல்றாங்க, அப்பா 10 மணிக்கு ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் போட்டுக்கோ, 5 மணிக்கு வரத்துக்குள்ள கழட்டி வச்சு, இந்த ட்ரெஸ் அப்பா பார்த்தா திட்டுவாரு. என்னால என் அப்பாவுடைய நேர்மையையும் என்னால் மறக்க முடியவில்லை. இந்த நேர்மைக்கு மத்தியில் என் மீது அன்பு காட்டிய அந்த தாயின் பாசத்தையும் என்னால் மறக்க முடியவில்லை. அது எப்படியாவது இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு இதை கடனை அடைக்கிறதுக்கு எங்க அம்மா என்ன பாடுபட்டாங்கன்னு எனக்கு. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா, நாம எவ்வளவு ஏழ்மையில வளர்ந்தோங்கிற விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கு தெரியும். நாம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, நம்ம செய்யற காரியத்துல நாம தான் கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைப்போம். தப்புங்க. நம்ம கஷ்டம் என்னன்னு குழந்தைங்களுக்கு தெரியும். நாம தான் கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, கஷ்டப்பட்டதாலதான் நம்ம ஜெயிச்சு மேல வந்தோம். அவங்க கஷ்டப்படலைன்னா பிற்காலத்துல கஷ்டப்படுவாங்கிறத புரிஞ்சுக்கணும். அவங்க கஷ்டப்படட்டும், சில விஷயத்துக்கு கஷ்டப்படட்டும், அவங்களை கஷ்டப்படுத்தினாதான் சரியா மேல வருவாங்க. ஒட்டகச்சிவிங்கி இருக்கு இல்லையா, ஒட்டகச்சிவிங்கி உயரத்துல இருந்து குட்டி போடும். அவ்வளவு உயரத்துல இருந்து ஒட்டகச்சிவிங்கி குட்டி போட்டா குட்டியோட கதி என்ன ஆகும், அப்படியே மயங்கிடும். மேல இருந்து விழுற புது குட்டி கீழே விழுந்தோட மயக்கம் போட்டு கீழே விழுந்துரும். ஆனா அதை எழுப்பணும். இப்ப நாய் எல்லாம் குட்டியை கப்பும், பூனை குட்டியை கப்பிக்கிட்டு போவோம், அது மாதிரி ஒட்டகச்சிவிங்கி கப்பிக்கிட்டு போக தெரியாது. அப்ப அந்த கீழே விழுந்த குட்டி அது என்ன பண்ணும் தெரியுங்களா, எழுப்புறதுக்கு தாய் ஒட்டகச்சிவிங்கி காலால எட்டி உடைக்கும். காலால எட்டி உடைக்கும். இந்த எட்டி உடைச்ச உடனே வலி தாங்காம குட்டி ஒட்டகச்சிவிங்கி ஓட ஆரம்பிக்கும். இப்ப தாய் நல்லது பண்ணுச்சா கெடுதல் பண்ணுச்சா? நல்லது பண்ணுச்சு. உடைச்சா வலிதான். ஆனா காட்டில் ஓட தெரியாத விலங்கு சிங்கத்துக்கும் புலிக்கும் இரையாகும். ஓட தெரிகிற விலங்கு தான் தப்பிக்க முடியும். பிறந்த அன்னைக்கே குட்டியை உடைக்கும். தாய் ஒட்டகச்சிவிங்கி பிறந்த அன்னைக்கே குட்டியை உடைக்கும். உடைச்சு 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 ஓடணும். அப்பதான் காட்டுல நாளைக்கு மரணம் வராதபடி பிழைக்க முடியுங்கிறது அந்த குட்டி ஒட்டகச்சிவிங்கிக்கு தெரியும். அது மாதிரி நம்முடைய குழந்தைங்களை நம்ம கஷ்டப்படாம வளர்த்தணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, கஷ்டப்படாம வளர்த்தணுங்கிற நினைப்பு தான் பிற்காலத்துல எல்லா கஷ்டத்துக்கும் காரணம். பரவாயில்ல நீ சிரமப்படு, பரவாயில்ல நீ கஷ்டப்படு அப்படின்ற அந்த உணர்வை குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தணும். நீ கஷ்டப்படாம இருக்கணும்னு நினைச்சோம்னா வாழ்நாள் முழுக்க குழந்தைங்க சோம்பேறி ஏற்படும். சோ ஒரு பேரண்டா இருக்கிறது, ஒரு அவளை அந்த முறையில கொண்டு போவது மிகப்பெரிய காரியம். நான் ரொம்ப அட்வைஸ் பண்றேன், தயவுசெய்து தப்பா நினைக்க வேண்டாம். ஒரு குழந்தையை மிகச்சிறந்த குழந்தையா கொண்டு வரதுக்கான அந்த சில சிரமங்கள் நம்ம பட்டுத்தான். இங்க ஆசிரியர்கள், எனக்கு இந்த பள்ளிக்கு வந்த போது உண்மையில ஒரு பெரிய வியப்பு. இது 2 வருஷம் தான் அந்த பள்ளிக்கு ஆயிருக்கு. அவங்க சொன்னதை என்னால் நம்பவே முடியும். ஒரு 15 வருடங்கள் வெற்றிகரமாக செயல்பட்ட பள்ளியினுடைய அந்த தரமும் அந்த அமைப்பும் இந்த பள்ளிக்குள்ள 15 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா வந்த இன்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த பள்ளிக்குள்ள. அவங்க அவ்வளவு பாடுபட்டு, இல்லாட்டி இப்படி வர முடியாது. அவங்களுடைய அர்ப்பணிப்பு, டீச்சர்ஸுடைய டெடிகேஷன் தான் முக்கியமான காரணமா இருக்க முடியும். அதெல்லாம் நம்ம மனதார பாராட்டணும். நான் டீச்சர்ஸ் ஒன்று சொல்றேன், மற்ற விஷயத்தை விட டீச்சிங்கிற ப்ரொஃபஷன் எப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன்.
நம்ம இந்தியாவுடைய ஜனாதிபதியா இருந்தாரு சங்கர் தயாள் சர்மான்னு பேர். கொஞ்சம் சாஞ்சு சாஞ்சு நடப்பாரு, நேரம் நடக்க மாட்டார். அந்த சங்கர் தயாள் சர்மா மஸ்கட் போயிருந்தார். மஸ்கட்டோட மன்னர், அது மன்னராட்சி, அங்க மன்னர் ஏர்போர்ட்ல வந்து வெளிநாட்டு தலைவர்களை வரவேற்க மாட்டார். ஆனா சங்கர் தயாள் சர்மா அங்க போன போது மஸ்கட்டோட மன்னர் ஏர்போர்ட்டுக்கு வந்தார். அது பெருசு இல்ல. நம்ம ஏர்போர்ஸ் பிளேன் போய் நின்னதுக்கு அப்புறம் பாருங்க, படி ஏறி அந்த மஸ்கட்டோட மன்னர் மேல போய் மேல இருந்து கையை பிடிச்சு சங்கர் தயாள் சர்மாவை படியில அழைச்சிட்டு வந்தார். இது வந்து உலக அதிசயம். அந்த மன்னர் கீழே வந்த உடனே பத்திரிகைக்காரன் மைக்கை நீட்டி ஒரு கேள்வி கேட்டா. என்ன கேட்டான் தெரியுங்களா? பிரிட்டிஷ் குயின் வந்த போது இவ்வளவு பெரிய வரவேற்பு நீங்க கொடுக்கல, அமெரிக்க ஜனாதிபதி இங்க வந்த போது இத்தனை பெரிய வரவேற்பு நீங்க கொடுக்கல. ஆஃப்டர் ஆல் இந்திய ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா, அவருக்கு படி ஏறி மேல போய் கையை பிடிச்சி அழைச்சிட்டு வரீங்களே, ஏன் இவ்வளவு பெரிய வரவேற்பு? இதுக்கு மஸ்கட்டோட மன்னர் சொன்ன பதில் ஆச்சரியத்தில் ஆச்சரியம். சங்கர் தயாள் சர்மா இந்தியாவின் ஜனாதிபதி என்பதற்காக நான் இத்தனை பெரிய மரியாதை தரவில்லை. பூனாவில் அவரிடத்தில் படித்த மாணவன் நான் என்பதால் என் ஆசிரியருக்கு தர வேண்டிய மரியாதையை தந்தேன். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு தேசத்தின் ஜனாதிபதியாக இருப்பதை விட, ஒரு தேசத்தின் மன்னராக இருப்பதை விட உயர்ந்த பதவி 10 மாணவர்களுக்கு ஆசிரியராக இருப்பது. அந்த குடும்ப உலகத்துல எல்லாரும் கிடைக்குமா? 10 பேர் உடையாது எவ்வளவு காலமானாலும் மறக்காம நிற்பாங்களே. அதான் சிஆர் சார் சொன்னார், சிலம்பொலி சிலப்பரையா வந்த போது எங்க ஹெட் மாஸ்டர்னு நாங்கெல்லாம் போய் அவரை கும்பிட்டு வந்தாரு. நீங்க எப்படி பெரிய போஸ்ட் போனாலும் வரலாம், நம்ம வாத்தியாரம் மறக்க முடியாது. எனக்கு விவேகானந்த காலத்துல தமிழ் எடுத்தார் சி ஜெகநாதாச்சாரியார்னு, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை மறக்கவே முடியாது. சார் காலேஜ்ல நுழைஞ்ச உடனே கம்பராமாயணத்துக்கு புக்கு பார்க்க மாட்டாங்களா? அவர் சொல்லுவார், புக்கெல்லாம் மூடுமா, புக்கெல்லாம் மூடு அப்படிம்பார். புக்கையே கையில் எடுக்க மாட்டார், அவர் மோடு கம்பராமாயணம் சொல்லுவார். என்ன படிப்பு, என்ன படிப்பு, என்ன படிப்பு. பி.கே. சீதாராமன் ஒருத்தர் எங்களுக்கு ஹிஸ்டரி எடுத்தாரு. அதாவது பாபர் அந்த அந்த யுத்தத்துல இறங்கினார்னு சொல்லும் போது எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற எப்படி தெரியுங்களா? அவர் பாபர்னு சொல்ல மாட்டார், பேபர் அப்படிம்பார். உச்சரிப்பு அப்படிதான் இருக்கும். இந்த ரூம் வாசல்ல நின்னுக்குவாரு, அப்படியே ஜம்ப் பண்ணி கொண்டாந்து அப்படி ஓடி ஜம்ப் பண்ணி வந்து கிளாஸுக்குள்ள வருவாரு. என்னன்னு நாங்க திரும்பி பார்த்தா, பேபர் ஜம்ப்ட் இன்டு தி வார் அப்படிம்பார். அதாவது போர்ல குதிச்சாராம், பேபர் ஜம்ப்ட் இன்டு தி வார் அப்படி. அந்த காட்சி அப்படியே மனசுல நிக்கும். வீட்டுல போய் படிக்க வேண்டிய அவசியமே இல்ல. பரீட்சைக்கு போனா பேபர் ஜம்ப்ட் இன்டு தி வார் ஞாபகத்துக்கு வரும். ஒரு ஆசிரியர் மனசு வச்சா எவ்வளவு அற்புதங்கள் பண்ண முடியும் தெரியுங்களா? ஒரு இந்த இன்ஸ்டிடியூஷன் இவ்வளவு சுலபத்தில் இவ்வளவு வேகமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும்னா கண்டிப்பா ஆசிரியருடைய டெடிகேஷன் தான் காரணமா. அவர்களை நம்ம வாழ்த்தணும், பாராட்டணும். நான் டீச்சர்ஸ்க்கு இன்னொன்னு சொல்றேன். ஒரு நான் யூசுவலா கேட்கிற ஒரு கேள்வி, நீங்க தான் எப்பவுமே எல்லாரும் கேள்வி கேட்பீங்க, அதனால நான் உங்களை கேட்பேன். டீச்சிங் அப்படிங்கிறது இஸ் இட் எ ப்ரொஃபஷன், இஸ் இட் எ ஜாப், இஸ் இட் எ வொர்க் ஆர் இட் இஸ் எ சர்வீஸ்? என்னன்னு கேரக்டரைஸ் பண்ணுவீங்க? அத எனக்கு தெரிஞ்ச உடனே எல்லாம் சர்வீஸ் அப்படிம்பாங்க. எப்படி சர்வீஸ்னு சொல்றது? யூ ஆர் கெட்டிங் ரிவார்ட். then how can it be how can you call it as a service? நீங்க என்னதான் ரிவார்டு கொடுத்துட்டாலும் சில விஷயம் சர்வீஸ் தான், அது ஒத்துக்கணும். மாநகராட்சியில இறங்கி குப்பையை அல்றாரு உள்ள சாக்கடைக்குள்ள, அவருக்கு நீங்க 350 ரூபாய் கொடுப்பீங்களா? மாநகராட்சியில இருந்து 350 ரூபாய் கொடுத்தா பெரிய விஷயம். ஆனா சாக்கடைக்குள்ள இறங்கி மேல வந்தாரு, அது ரூபாய்க்காக அல்ல, அவர் செய்திருக்கிற சேவையை கடவுள் கூட செய்ய முடியாது. அப்ப ரூபாய்க்கு சர்வீஸ்க்கு சம்பந்தம் கிடையாது. கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அது வேற. சர்வீஸ்ங்கிறது பெருமைக்குரிய விஷயம். ஆனா நான் டீச்சர்ஸ் கூட சொல்றேன், அது ஜாப் இல்ல, ஒர்க் இல்ல, சர்வீஸ் இல்ல. பின்ன என்னது? இப்ப அவர் பேசும்போது சொன்னார்ல, மாதா பிதா குரு தேசம் தெய்வம்னு எடுத்துக்கோங்க. இந்தியன் கல்ச்சர்ல அந்த குரு அப்படிங்கறத எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறான்? மாதா பிதா குரு தெய்வம். அவர் தேசத்தை வைக்க சொல்ற நல்ல பழக்கம், அது வச்சுக்கோங்க. ஆனா மாதா பிதா குரு தெய்வம் 4 ஒரே கேட்டகரி. இப்ப நீங்க ஆசிரியரை போய் வேலை அல்லது ஊதியம் அல்லது ஊழியம் அல்லது பணின்னு எப்படி சொல்றது? ஏன்னா இது எந்த கேட்டகரியில இருக்கு? மாதால இருக்கு, பிதால இருக்கு, குருவுல இருக்கு, தெய்வத்துல இருக்கு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? மாதாங்கிறது ஜாபா, பிதாங்கிறது ஊதியமா ஊழியமா?
இப்ப யாராவது ஒரு அப்பா சொல்வானா, நான் இவனுக்கு தந்தையாக 10 ஆண்டு காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் சொல்லுவாங்க. நான் இவனுக்கு தந்தையாக 10 ஆண்டு பணியாற்றுகிறேன்னு சொன்னா சிரிக்க மாட்டேன். பாருங்க, எப்ப மாதா பணி இல்லையோ, பிதா பணி இல்லையோ, குரு என்பதும் பணி இல்லை. அது மாதா பிதாவோடு இணைந்தது என்றால், மாதா என்பது உறவு, பிதா என்பது உறவு. எப்படி மாதாவும் பிதாவும் உறவோ, அப்படி குரு என்பதும் ஒரு புனிதமான உறவு என்பது இந்தியர்களுடைய சிந்தனை மனோபாவம். It is a wonderful relationship. It is a wonderful relationship. மாதா பிதா குரு, குரு ஒரு உறவு. அதை மனதில் வைத்துக் கொண்டு ஆசிரியர்கள் பணி செய்கிற போது அது மிக உயர்ந்த இடத்துக்கு வரும். நான் ரெண்டே விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். ஒபீடியன்ஸ் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, டிசிப்ளின் ஒரு வேர்ட் இருக்கு. ஏன்னு தெரியல, பல ஸ்கூல்ல வந்து ஒபீடியன்ஸ்ங்கிற வேர்டை பயன்படுத்துவாங்க. பட் ஐ எம் நாட் ஃபார் இட். ஏன் தெரியுங்களா, ஒபீடியன்ஸ் அப்படிங்கிறது நல்ல வார்த்தை இல்லை. ஒபீடியன்ஸ்ங்கிறது அவுட் ஆஃப் கம்பல்ஷன் ஒருத்தர் கீழே குனிஞ்சு போறது, இன்னொருத்தருடைய விருப்பத்துக்காக பணிஞ்சு போறது ஒபீடியன்ஸ். டிசிப்ளின்ங்கிறது அப்படி அல்ல, அது செல்ஃபா டெவலப் ஆகும். டிசைபிள், டிசிப்ளின் அதெல்லாம் ஒரே வேர்ச்சொல்ல இருந்து வந்தது. யாருக்காகவும் பணிஞ்சு ஒருத்தன் ஒபீடியன்ட்டா போனா என்னைக்காவது எதிர்த்துருவான். ஆனா டிசைபிள் ஆயிட்டான் பாருங்க, டிசிப்ளின்ல போய் அவன் என்னைக்குமே எதிர்க்க மாட்டான். சோ செல்ஃப் டிசிப்ளின் அதெல்லாம் இன்னும் வசதி. ஒபீடியன்ஸ்ங்கிறத விட டிசிப்ளின்ங்கிறத தான் ஒவ்வொரு ஸ்கூல்லயும் அதிகமா வற்புறுத்தணும். ஒபீடியன்ஸ் வந்து அவ்வளவு நல்ல வார்த்தை இல்லை, அது ஒன்றும் சுகமான வார்த்தையே கிடையாது சார். ரொம்ப ஒபே பண்றத சிந்திக்க மாட்டான் சார். ரொம்ப ஒபே பண்ணி ஆடுறதுக்கு ஒபே பண்ணவனுக்கு சிந்திக்கவே தெரியாது சார். ஓஷோ ஒரு ஜோக் சொல்றாரு. மிலிட்டரியில இருந்து வெளியில வந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் ஒரு கேண்டீன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. முட்டை ஒரு மூட்டை அப்படி தூக்கிட்டு வர்றாரு, மேல ஒரு கூட நிறைய அப்படியே முட்டை தூக்கிட்டு வர்றாரு. ரெண்டு பையல பேசிக்கிட்டே இருந்தவன் சொன்னா, இந்த முட்டை லாக்கலாமா, ஏன்டா இரு அப்படி பாருங்க, அப்படியே முட்டையை குடிச்சுக்கிட்டு கூடையோட வர. திடீர்னு ஒரு பையன் கத்துறான், அட்டென்ஷன் அப்படின்னு. அப்படியே விட்டுட்டு அட்டென்ஷன் போயிட்டு முட்டை எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. அவருக்கு ஒரு நிமிஷம் கழிச்சு தான் ஞாபகம் வந்தது, நம்ம வச்சிருக்கிறது முட்டை, நம்ம அட்டென்ஷன்ல நின்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு ஆர்டர் போடுறது நம்ம மேஜரும் இல்லை. அந்த வார்த்தையை கேட்டவொன்னு நம்ம நின்னுட்டோம்ட்டு இந்த பசங்கிட்ட சண்டைக்கு வந்த, ஏன் அட்டென்ஷன் சொன்னேன். அவன் சொன்னா, நான் சொன்னா நீ நிக்கணும்னு எவன் சொன்னான்? நீ யோசிக்கணுமே இல்லையா? இவன் சொன்னா நான் ஏன் நிக்கணும்னு உனக்கு வந்து போன வேணாமா? 25 வருஷமா கேட்டு பழகிட்ட வார்த்தை தான். இந்த வார்த்தை மூலமா ஒபே பண்ண பழக்கிறோம் பாருங்க, அவங்க சிந்திக்க மாட்டாங்க. கமாண்ட் மூலமா நம்ம ஒபே பண்ண வைக்கிறோம் பாத்தீங்களா, அவங்க சிந்திக்க மாட்டாங்க. சோ ஐ அம் நாட் இன் ஃபேவர் ஆஃப் ஒபீடியன்ஸ்ங்கிறது என்னோட அகராதியில கெட்ட வார்த்தை. டிசிப்ளின் அப்படிங்கிறது உயர்ந்த வார்த்தை. சோ டிசிப்ளின்ங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் கொண்டு வரணும். ஒபீடியன்ஸ் அப்படிங்கிறது அவ்வளவு அவசியம் இல்லை. டிசிப்ளின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் மனசுல வச்சுங்க, திங்க் பண்ற போது இதெல்லாம் ரொம்ப தேவையான விஷயம். நம்முடைய கல்வி, the very purpose of education என்ன அது சொன்னா என்னுடைய பேச்சினுடைய நோக்கம் முடிஞ்சு போச்சு. கெட்டிங் a degree, டிப்ளமா அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். நாளைக்கு ஜாபுக்கு போறதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்க பிள்ளைங்க கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, பிள்ளைங்க கேட்காம இருக்கதான் நினைச்சுக்குவோம். பெரியவங்க கொஞ்சம் சொல்றேன், எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியுமா? எல்லாருமே 100க்கு 100 வாங்க முடியுமா? மார்க் வாங்கணும் பிள்ளைங்களை சொல்லணும். ஆனா மார்க் வாங்காத சில பிள்ளைகள், வாங்க முடியாத சில பிள்ளைங்க இருப்பாங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சில பிள்ளைகளுக்கு என்ன முயற்சி பண்ணாலும் மார்க் வாங்குற சாமர்த்தியம் வராது. ஆனா ஒண்ணு, அவங்களுக்குலாம் வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கணுங்கிற நல்ல விஷயத்தை பெற்றவங்க கற்றுக் கொடுக்கணும். ஒரு குழந்தைக்கு டிராயிங் வரலாம், ஒரு குழந்தைக்கு ஸ்போர்ட்ஸ் வரலாம், ஒரு குழந்தைக்கு வந்து வியாபார டெக்னிக் நல்லா வரலாம். ரொம்ப ஆவரேஜா படிச்ச சில பசங்க ஊரையே பிற்காலத்துல கலக்கி இருக்கிறாங்க. சிவகுமார் கூட ஒரு சீடியில சொல்லி இருக்கிறாரு, மகாத்மா காந்தியோட மார்க் லிஸ்ட் எடுத்து படிச்சாரு. அப்படி ஒரு நல்ல மார்க் வாங்கல. நான் வாங்குவான